கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது அமைதிக்கு முன்வரும் புயலை போன்று சற்று கடினமாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சற்று குழப்பங்களும் வேதனைகளையும் ஏற்படுத்துகின்றது. ஆண்டின் துவக்கத்தில் கேது பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களை சிந்திக்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றார். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களையும் ஏற்படுத்துகின்றார். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களை வெகுவாக குறைத்து கொள்வது நன்மையை உண்டாக்கும். வீடு கட்டுவது மற்றும் புதிய வாகனங்களை வாங்குவதற்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. முடிந்தவரை கடன் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. இல்லாவிடில் மே மாதத்திற்கு பிறகு கடன் தவணை கட்டுவதில் சிரமம் ஏற்படும். முடிந்தவரை வீண் பிரச்சனைகளை தவிர்த்து விடுங்கள். நட்பு வட்டாரங்களிலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைகின்றது. எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிகம் வாங்குவதை தவிர்க்கவும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதனை நம்பி அதிக முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது. வேலையில் இருப்பவர்களுக்கு சற்று கவனமாக இருக்கவும். 10ற்கு வரும் குரு பகவான் ஓரிடத்தில் நிலையான வேலையில் இருக்க விடமாட்டார். வேலை மாற்றமோ அல்லது வேலையில் இடமாற்றத்தையோ ஏற்படுத்துவார். உங்களுக்கு இந்த வருடமானது இந்த ஆண்டு உங்களுக்கு வரவை பொறுத்தவரை வரவுக்கும் கடனுக்குமே சரியாக இருக்கும். அத்துடன் இந்த ஆண்டில் உங்கள் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும். உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. இதுவரை பாக்யஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்திற்கு வருவதால் சற்று கவனமுடன் இருக்கவும். உடன் வேலை செய்பவர்களுடன் தகராறில் ஈடுபட வேண்டாம். மே மாதத்திற்கு பிறகு சற்று கவனமாக இருப்பது நல்லது. பணம் கொடுத்த இடத்திலிருந்து உங்களுக்கு எந்த விதமான பதிலும் இருக்காது. எவரிடமும் கடன் கொடுத்து ஏமாற வேண்டாம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க சீர்காழிக்கு அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபடவும்.